எங்களுக்கு தேவை ப்ரோ. 18 வருஷம் என்னென்ன சொல்லி கலாச்சிருப்பானுங்க. கேவலம் டெஸ்ட் மேட்ச்சு, அதுவும் இந்த கேவலம் பாகிஸ்தான் டீம் கூட இவ்வளோ கேவலமாக டெஸ்ட் மேட்ச்சில் கூட இவ்வளோ கேவலமாக விளையாடப்பல அந்தளவுக்கு கேவலமாக விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சீசன்லேயும் ஒரு ஜோக்கர் டீம் இருக்கும் தெரியுமா? இந்த வருஷம் ஐபிஎல்லில் சிஎஸ்கே தான் ஜோக்கர் டீம். எல்லாருக்கும் ஒரு காமெடி ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும், இல்லை கலாய்க்கிறதுக்கு அந்த டீம் கடிச்சிச்சு. சிஎஸ்கேக்கு 17 வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறாங்களே ப்ரோ. 17 வருஷம் நாங்கள் எங்கே ப்ரோ இந்த போய் ஒன்றும் இல்லை ப்ரோ. இவனுங்க சொல்கிறானுங்களே எங்களுக்கு ஜோக்கர் டீம்னு. ஐபிஎல்லில் போய் ஒரு ரெக்கார்டு எடுத்துப்பார் ப்ரோ, எந்த டீம் மேலே இருக்குது, எந்த பிளேயர்ஸ் மேலே இருக்குன்னு. இவனுங்க வெறும் அந்த 5 கப்பு ரெக்கார்டை வச்சு என்ன ப்ரோ பிடுங்க போகிறானுங்க? ஒன்றும் இல்லை, இன்னும் 2-3 வருஷம் பாருங்கள், அந்த ரெக்கார்டை நாங்கள் முறியடிக்கிறோம். ஐபிஎல்னாலே ஆர்சிபி மட்டும் தான் ப்ரோ. இந்த சிஎஸ்கே மஞ்சள் மக்கள்லாம் வேஸ்ட். அவனுக்கு டீமே இன்னும் 2 வருஷத்தில் பாருங்கள் டீமே இருக்காது, ஐபிஎல்லே இருக்காது. சஞ்சு சாம்சன்லாம் இங்கே வந்தார், அப்படியே தூக்கி வச்சு பேசினாங்க ப்ரோ. அதான் சேட்டா 2 நாள் வருப்பார், அவ்வளோதான். போன 2 சீசன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மிச்ச சீசன்லாம் எடுத்து பாருங்கள் என்ன பண்ணிருக்காரு. இந்தியா டீமுக்கு அதுவும் இப்போ தான் ஃபார்மில் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். சேட்டாலாம் இந்த வருஷம் சேட்டா இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி ப்ரோ. ஏப்ரல் 5ஆம் தேதி அடிக்கிற அடியில் சிஎஸ்கே டீமே ஐபிஎல்லே இருக்காது ப்ரோ, காணாமல் போயிடும். போன வருஷம் இந்த மாதிரி டேபிள் லாஸ்ட்டில் தான் இந்த வருஷமும் முடிப்பானுங்க. ஃபைனல் ஏன் குவாலிஃபை கூட ஆக மாட்டானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் எப்பயுமே நாங்கள் இப்படி அடிவாங்க ப்ரோ. அதாவது என்ன பண்ணலாம், முட்டு கொடுக்கலாம், அதுக்கு இந்த அளவுக்கு கேவலமாக முட்டு கொடுக்க. அதுவும் டெஸ்ட் மேட்சோட கேவலம். 100 ரன்லேயே விட்டா ஆல் அவுட்டே ஆகிருப்பானுங்க. ஜேமி ஓட்டன் அடிச்சதுனால ஏதோ போச்சு, இல்லைனா அவ்வளோதான். மேட்ச்சு ஸ்டார்டிங்லேயே பொட்டலம் போட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அடுத்த மேட்ச்லாம் பாருங்கள், பஞ்சாப் பொட்டலம் போட்டு பஞ்சாப் பிரித்து சிஎஸ்கே டீமை அனுப்ப போகுது, அவ்வளோதான். யார் இந்த வாட்டி ஜெயிப்பா? இந்த வாட்டி ப்ரோ கன்ஃபார்ம் ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ ஃபைனலு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்த வருஷம் கேர்ஸை நாங்கள் உடைக்கிறோம். போன சீசன் ஃபுல்லாக அவே கேம் எல்லாம் ஜெயித்தோம். இந்த வருஷம் ஹோம் மேட்ச் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி சேஸ் பண்ணி வின் பண்ணுறோம். மும்பையை போன வருஷம் ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னு கதை விட்டு வருவாங்க. ரிவெஞ்செலாம் கிடையாது. இந்த வாட்டி ஒன் சைடு கேம் தான். 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் ஃபைனல். அப்படி ஆர்சிபி தோத்துனா நான் மொட்டை அடிச்சிக்கிறேன் ப்ரோ, சரிங்களா? நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன், ஆர்சிபி தான் ஜெயிக்கும். அப்படி ஆர்சிபி தோத்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சிக்கிறேன் கன்ஃபார்ம். ஆனால் நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன், கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஃபைனல் வரவே வராது. ஃபைனல் ஏன் குவாலிஃபை கூட ஆகாது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா 18 வருஷம் போட்ட விடாமுயற்சி ப்ரோ இப்போ அதை எங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கே போகிறீங்கன்னா 10 வருஷம் உழைச்சிருப்பீங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணி தானே ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும், இருந்தாலும் கீழே வர மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் 18 வருஷம் போட்ட எஃபெக்ட்க்கு போன வருஷம் பலன் கிடச்சிது. இப்போ 19 வருஷம் இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான், அடுத்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான். எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ருத்ராஜ் அண்ட் வந்து சஞ்சு ஆடும்போதே ஓப்பனர்ஸே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸில். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லபடியாக கேம் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் எல்லாமே பட்டுன்னு போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு பவராக இல்லை இந்த வாட்டி மேட்ச். ஆமாம், இந்த வாட்டி அமுச்சிட்டாங்க நம்ம. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸு. ஸோ புதுசாக அவங்க ஆடும்போது அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஒருத்தன் வந்து ஆல்ரெடி பல மேட்ச் ஆடிருப்பான், ஒருத்தன் அப்போ தான் 2 மேட்ச் ஆடிருப்பான். இவங்க கூட எப்படி நம்ம இவரை கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அதேமாதிரி தான். ஆனால் இவங்களால மீண்டும் வர முடியுன்றதும் தெரியும். ஃபஸ்ட்டு மேட்ச் தானே மேட்ரு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக இவங்க ரிட்டன் வருவாங்கன்றதும் தெரியும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எந்த வருஷம் ப்ரோ, ஒன்றே சிம்பிள் தான். நீ ஆனாலும் சரி நானாலும் சரி, 10 பால் ஆடுறேன்னா அதில் 8 பாலை விட்டுருவோம், இல்லை 2 பால் அடிப்போம். இல்லையா நீ ஆடுறேன்னு வச்சுக்க 8 பால் ஆடுவேன், 2 பால் விட்டுருவேன். அதேமாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒன்றுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி களத்தில் வந்து இறங்கி ஆடுறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மேபி ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ஓப்பனர்ஸ் வந்து 2 பேருமே அவுட் ஆனதுனால அந்த கான்ஃபிடன்ஸ் வேணால் கம்மியாக இருக்கலாம், தவிர அவங்க வந்து ஃபுல்லாக ட்ராப்லாம் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக மீண்டு வருவாங்கன்னு என்னோட ட்ரஸ்ட் அது. ஆமாம், சேட்டாலாம் வந்து என்றைக்குமே குறை சொல்ல முடியாது ப்ரோ. அவர் வந்து சேட்டா வந்து ஸ்வீட்டான பர்சன். வந்தார், ஆடினார், போனார், அவ்வளோதான். இங்கே என்ன அவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கொஞ்சம் அது வந்து லேக் ஆகிருக்கு, அவ்வளோதுமே. தவிர அப்கமிங் டேஸில் அவர் மேலே ஹோப் இருக்குது. அவர் திரும்பி கொண்டு வர அவர் சிவன் டுபே, ருத்ராஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஸோ இவங்க டீமை வந்து கொண்டு வருவாங்க, நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோம். சிஎஸ்கே பவுலிங் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் அவங்க வந்து இன்னும் ப்ராக்டிஸ் எடுத்து அப்கமிங் டேஸில் இன்னும் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா டீமும் 200+ அடிச்சு நொறுக்குறாங்க. சிம்பிள் டார்கெட்டாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து 120-150 தட்டி தரமாகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த 200 அடிக்கிறதுலாம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 160, 170 அவ்வளோதான் டார்கெட்டாக இருந்துச்சு. மேக்ஸிமமே அதுதான். அப்புறம் போக போக 180 வந்தது, 190, 200, 220, 230 இந்த ரேஞ்செலாம் வரும்போது மேட்ச்சை வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். 12 ஓவர் இல்லைனா 5 ஓவர்லேயே நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்ட உடனே அந்த க்யூரியாசிட்டியே நம்மளுக்கு போயிடும். ஸோ என்ன தான் இருந்தாலும்
நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்து டஃப்பாக தான் இருக்குது. பட் ட்ரை பண்ணாலும் நம்மளால் அடிக்க முடியுன்றது வந்து அவங்க நினச்சா அசால்ட்டாக வச்சுருவாங்க. அது ஏதோ சூழ்நிலை அப்படி மேபி சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். மேட்ச் வந்து நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த மேட்சோட லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க ஏர்லியாக விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர பேட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ எய்தர் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை சஞ்சு சாம்சன் யாராவது ஒருத்தர் அடிச்சாடணும், இன்னொருத்தர் ஆங்கர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஓவருக்காச்சும் ஒரு பேட்டர், ஓப்பனிங் பேட்டர் வந்து நிற்கணும். அப்படி நின்னாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக முடியும். ஸோ இங்கே என்னென்ன ஃப்ளாஸ் அப்படின்றது வந்து பார்க்குறாங்க, அதை அடுத்த மேட்ச்சில் வந்து திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டிங் ரொம்ப சொதப்பல், பவுலிங் அதுக்கு மேலே என்னதான் டீம் இல்லை பேட்டிங் சொதப்பிட்டாங்க தான், அது வந்து முட்டு கொடுக்க முடியாது. பட் இது வந்து ஒரு மொக்கையான பேட்டிங் லைனப் அப்படின்றத நான் இப்பயுமே வந்து ஒத்துக்க மாட்டேன். சரி, லாஸ்ட் சீசன் உங்களுக்கு மொக்கையான பேட்டிங் லைனப் இருந்தது, அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். பட் உங்களுக்கு இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நல்லா ட்ரஸ்டபுள் பேட்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சஞ்சு சாம்சனும் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னும் போது பேட்டிங் யூனிட் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பேட் லக் அது அப்படி தான் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது இன்றைக்கி கண்டிஷன் மழைலாம் வந்தது, ஸோ அந்த கண்டிஷன் மாறிச்சு. நம்ம ஆளுக்கு வந்து டாஸில் வந்து கொஞ்சம் ராசி இல்லை, அது எதுவுமே பண்ண முடியாது, அதை விட்டு தான் ஆகணும். ஸோ டாஸுமே இங்கே ஒரு ஃபேக்டர் தான். ஸோ நம்ம வந்து டீம் மட்டுமே பேட்டர்ஸ் மட்டுமே அப்படின்னு இது பண்ண முடியாது. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, இன்ஜுரி கன்சர்ன்ஸுமே இருக்குது. டெவால் பிரேவிஸுமே கிடையாது. மேபி டெவால் பிரேவிஸ் இருந்திருந்தாலும் மேட்ச் டக்குன்னு ஒரேடியாக வாங்கினதுக்கு ஒரு பெரிய அடி வாங்காமல் இருந்திருப்போம். சேட்டா அப்படின்னாலுமே நம்ம எந்த ஒரு கிரிக்கெட்டருமே வர்ற மேட்செல்லாம் 50 ரன்னு 100 ரன்னு அடிச்சுட்டு போவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வந்திருக்காரு, ஃபெயில் ஆனாலுமே நாங்கள் இப்பயுமே அந்த ஒரு பேக் தான் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவர் எண்ட் ஆஃப் தி சீசன் வரையுமே உங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்க தான் போகிறாரு பிளேயிங் லெவனில். எங்களுக்கு ஒரு 3-4 மேட்ச் எங்கெங்கே கேம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் இதில் போகுதோ அப்போ அவர் ஆடி கொடுத்தாலே போதும். பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மும்பைலாம் பார்த்தீங்கன்னா 200 அடி 200 மேலே குழந்தை கட்டுறாங்க, அடிக்கிட்டோம் 20 இங்கே தடவிட்டு இருக்கோம். இல்லை ப்ரோ, டு பி ஃப்ரேங்க் ஆர்சிபி நல்லா தான் பண்ணாங்க, மும்பை நல்லா தான் பண்ணாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு கேம் இப்போது நீங்கள் வந்து கம்பேரிசனுக்கு வந்து 200 ரன்னு கொண்டு வரீங்க, ஃபைன். பட் நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்கே அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுது, புரியுதா? அப்போ இன்னுமே எங்கள் பேர் வந்து சஸ்டைனபிளாக தான் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து ஒரு சின்ன ரன்னில் தோத்துட்டோம் அப்படின்றதே இன்றைக்கி ஒரு ஹெட்லைன்ஸாக அந்த மாற்றுறீங்க பாருங்கள், அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். தோத்ததே இவ்வளோ பெருமையாக சொல்லலாம் ப்ரோ. தோத்தது பெருமையாலாம் நாங்கள் எங்கள் டீமை பேக் பண்ணி தான் ப்ரோ ஆகும். 5 கப் அடிக்கும் போது எங்களுக்கு இனிச்சுது. இப்போது ஒரு 2 சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதோ இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சீசன் மொக்கையாக விட்டாலுமே சிஎஸ்கேவை பேக் தான் பண்ணுவோம். பட் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது, அதையும் சொல்லிடுறேன். பட் மொதல் மேட்ச் தானே, இந்த ஒரு மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம், டோட்டலாக பைத்தியக்காரத்தனம். நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சு ஒரு 2 பேட்டர்ஸ் வந்து ஒழுங்காக ஆடலை, உங்களுக்கு ஒரு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாடோட விக்கெட் போயிடுச்சு, இதனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு இதுவாக அடிக்கிறீங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. கான்ட்ரவர்சினா ஆர்சிபி இதோ அவன் அடிக்கிறது எல்லாத்தையுமே கேளுங்க. அடிங்க ஆர்சிபி தானே, கப் அடிச்சிருங்க. நான் வந்து வேணானே சொல்லி அடித்தா ஓகே தான். நீங்கள் வந்து அடிச்சுட்டு இதோ பாருங்கள், அந்த ஓரத்தில் அப்படியே கேமராவை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு கப் அடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு மேட்ச்சு தான், அந்த ஒரு மேட்ச் கேவலமாக தோத்துட்டோம். அந்த ஒரு மேட்ச் தோற்றதுக்கே நம்ம ஆர்சிபியோட செலிப்ரேஷன் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நாங்கள் 5 கப்பு அடிச்சிட்டோம் ப்ரோ, ஆனால் இது எங்களுக்கு போதாது தான். ஒரு மேட்ச்சு போட்டுமே நீங்கள் வந்து ஆர்சிபியில் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி எங்கள் கிட்ட விராட் கோலி, எங்கள் கிட்ட ரஜத் பட்டிதர், இந்த மாதிரி டீம் உங்களுக்கு வந்து அந்த மெகா ஆக்ஷன்ல இவனுங்க வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. நம்ம கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அவனுங்க அந்த மெகா ஆக்ஷனில் இது பண்ணது இன்னி வரையும் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பரவாயில்ல, எங்களுக்கு போன சீசன் நல்லாவும் இல்லை, இந்த மினி ஆக்ஷனில் வந்த பேட்டர்ஸு வந்த பவுலர்ஸ் வச்சு தான் போகிறோம். சிஎஸ்கே ஃபுல் ஸ்குவாடு மாறி இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சிஎஸ்கே பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டெபியூ விசில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நாங்கள் டோட்டலாக புது டீமை டச் பண்ணி தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த அடி வாங்கினது வந்து பெருசாக வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய அடியெல்லாம் பார்க்கல. பரவாயில்ல, வாங்கலாம். ஒரு 2 அடி வாங்கினாலுமே டீம் எப்படி வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். நாங்கள் வந்து மிட் சீசனில் இருந்தெல்லாம் நாங்கள் கம்பேக் கொடுத்துருக்கோம். மொதல் மேட்ச்சுக்கே ஏன் நீங்கள் அழுவுறீங்க? நாங்கள் தான் வந்து ஐயோ மேட்ச்சு போச்சேன்னு அழுவணும். இந்த பாருங்கள், ஒரு மேட்ச் நாங்கள் தோத்துட்டோமா இன்றைக்கி. இந்த ஆர்சிபிக்கு வந்து செலிப்ரேஷனே வேறு லெவல். ஆனால் நாங்கள் அப்படி பார்க்கலையே. நாங்கள் மொதல் மேட்ச்சு ஆர்சிபி இந்த சீசன் ஜெயிச்சதுக்கே வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் பார்த்தோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு டஃபிலாம் வந்து சூப்பராக பண்ணார், ஏசிலோடோட இதுலேயுமே அவர் நல்லா தான் பண்ணார். இது எல்லாமே நாங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்த்தோம்.
பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் பேட்டர்ஸ் ஆடலை, எங்கள் பேட்டர்ஸ் போகலை அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் கொண்டு வரீங்க மறுபடியும். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என்னன்னா நம்ம வந்து பவுலிங் யூனிட் தான் வந்து வீக்காக இருக்குன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா பேட்டிங்குமே இப்படி ஆயிடுச்சு. அது மழை ஒரு ரீசனாக சொல்லி நம்ம சிஎஸ்கே வேணால் சொல்லலாம். பட் அஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக வந்து நம்ம ஒழுங்காக விளையாடி இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாத் அப்புறம் சாம்சங் இவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது மேட்சே வந்துட்டு. எதனால் சொல்கிறோம், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் நின்று அடித்தா கூட பின்னாடி ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ரெஷர் இல்லாமல் நல்லா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பவுலிங் யூனிட் வந்து வீக்கு தான் இருந்தாலுமே இவங்க இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ரெயின் ஃபேக்டராக இருந்தாலுமே கூட இவ்வளோ இது, ஏன்னா அதே பிச்சில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா 15 பால் 50 ரன் அடிச்சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பவுலிங் எல்லாருமே வந்து நம்ம கரெக்டான ஒரு பிளேயிங் லெவன் எடுத்து ஒரே பிளேயிங் லெவனை கடைசி வரைக்கும் வச்சிருந்தா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சேட்டா வந்துட்டாரு, இனிமேல் அவ்வளோதான் பயங்கரமாக இருக்கும்போது நான் நினச்சேன். இப்போ வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. கடைசி 3 மேட்ச் யாராவது ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா அவரால் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவும் வாய்ப்பு மாறல இருக்கும். இன்னொன்று ருத்ராஜ் கெய்க்வாத் ஸ்டாண்ட் பண்ணுறாருனாலே போதும் நான் நினைக்கிறேன். 2 பேரில் யாரோ ஒருத்தர் என்ன கூட நம்ம பேட்டிங் ஆடுற லைனாக விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேமி வால்டன் மட்டும் தான் விளையாண்டார். அவர் வந்துட்டு கிரீஸில் நின்னே ஆகணும், அவரால் அடிச்சு விளையாட முடியாது. ஏன்னா 8 விக்கெட் ஏற்கனவே போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது யாரோ இதே மாதிரி ஓப்பனிங்கில் யாரோ 3 பேரில் யாரோ 2 பேர் நின்ட்டாங்கன்னா போதும், நல்ல ஒரு டோட்டல் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேசிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. ஏன்னா பேட்டர்ஸ் கேம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அதுக்கு பவுலிங் வீக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி 2 மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவுலர்ஸ் தான் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டான பிளேயிங் அவங்க எடுத்துகிட்டே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் தவிர மற்ற எல்லா டீம்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்துட்டு வீக்கு தான். ஆர்சிபிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜுரி 2 பேர் இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா அவங்களும் காலி ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க சேசிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க ஆர்சிபி வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் விளையாண்டா தான் நம்மளால் இந்த வருஷம் உள்ளே குவாலிஃபையாக ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 மேட்சும் 200+ அடிக்கும் போது அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போனாங்க. ஆனால் சிஎஸ்கே அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி போகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சிஎஸ்கே பண்ணால். ஏன்னா நம்ம போன வருஷம் 2 வருஷமே ஒழுங்காக விளாட்ல. இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும், சரி சேட்டன் வந்துட்டார் இது பண்ணுவார்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சிஎஸ்கே குறைச்சி எடை போட நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஃபேனாகவும் சரி சிஎஸ்கே ஃபேனாவுமே சரி குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சிஎஸ்கே இதுலேருந்து வந்து ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல இப்போ முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே நாங்கள் தோற்றுருவோம், அடுத்த மேட்ச்ல அடிப்போம். அப்படிலாம் இல்லை ப்ரோ. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் எம்ஏ கொண்டு நம்ம தான் ஜெயிச்சோம். அதெல்லாம் ஒரு சும்மா சாக்கா சொல்லக்கூடாது. சின்னதாக சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்மளும் ஒரு இதுவாக நடந்துக்கணும். இன்றைக்கி சரியாக விளையாடல, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கம்பேக் கன்ஃபார்மாக வருவாங்க நான் நினைக்கிறேன். இந்த டீம் வச்சு அப்படியே போனால் எப்படி சிஎஸ்கே இந்த டீம் வச்சு போக மாட்டாங்க நான் நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அமன் கான் சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் இருக்கார். யங்ஸ்டரே ஃபுல்லாகவும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டேடிஸ் ஆர்மினாங்க, இந்த வருஷம் பேபிஸ் ஆர்மினாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டான பிளேயிங் லெவல் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எடுத்துருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரேவிஸ் வந்தார்னா இன்னும் அவர் இன்றைக்கி இந்த மேட்ச்சில் இருந்தாலும் ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்.